ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வருஷமாக தள்ளி போட்டு செய்ய முடியாமல் இருந்த ஒரு கிச்சன் டீப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஜென்ரலாகவே கிச்சன் கிளீனிங், வீடு கிளீனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரே வந்து ஒரு கிச்சன் கிளீனிங், ஹவுஸ் கிளீனிங் அப்படின்னு சொன்னாக்கா நம்ப முடியுதா அவங்களால? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்போ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மனசு கவலையாக இருக்குது, அப்போ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுலேருந்து எம்டி கிச்சன் டூர் போட்டனே தவிர கிச்சனை வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி போடலை. ரீசன், நம்மளே தனியாக வந்து வீடு கட்டிக்கிட்டதுனால அப்பப்போ பைசா இருக்கிறப்ப கொஞ்சம் வேலையாக நிறைய வேலை அந்த மாதிரி ஒரு 1 இயராகவே போயிட்டே இருந்தது. ஸோ என்னால் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து டைமே வந்து கிடைக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடுச்சு. அதனால் நான் வந்து கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும், என்னோட அந்த டால் கேபினெட்ஸை தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லுமே வந்து கிளியர் பண்ணிடுறேன். உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதோ வேதனையாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஒரு இனம் புரியாத கவலையாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ரூமுக்கு போங்க. ஏன்னா நம்மளோட தாட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அது போய் செட்டில் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் தேவையில்லாத சில திங்ஸை வந்து டீக்ளட்டர் பண்ணுறப்பையும் சரி, இல்லைன்னா அதை மாற்றி வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணுறப்பையும் அதுக்கு வந்து ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸை வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னடா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோமே, எங்கே போணுச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, எப்படி இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க. ஏன்னா அந்த திங்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகிறதுனாலையும் நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி டீக்ளட்டர் பண்ணி சில திங்ஸை வெளியில் கொண்டு போய் போடுறதுனாலையும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும் வெளியில் தானாக போயிடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப மூட் ஸ்விங்காக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு மைண்டு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக பண்ணுறது வீட்டில் ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுவேன். நான் இங்கே இருக்கிற திங்ஸ் எடுத்து அங்கே வைப்பேன், அங்கே இருக்கிற திங்ஸ் எடுத்து இங்கே வைப்பேன். ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கே இது எல்லாமே வந்து கேட்குறதுக்கு மேபி காமெடியாக இருக்கலாம், ஆனால் ட்ரை பண்ணுறப்ப அதில் இருக்கிற ரியல் ஃபீலை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் இந்த கேபினெட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லுமே கூட்டிட்டு, எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத, அதாவது நாங்கள் 3 பேர் இருக்கோம், மேலே வந்து ஒரு 4-5 பேர் வந்தால் மேனேஜ் பண்ணுற மாதிரி திங்ஸை மட்டும் வச்சுட்டு, டபுளாக இருக்கும் பார்த்தீங்களா நம்மக்கிட்ட, இந்த ஸ்கில்லட்டாக இருக்கட்டும், இன்னொன்று ஏதாவது ஃபங்க்ஷனில் மட்டும் யூஸ் பண்ணுற பித்தளை தாம்பூலம், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பெரிய பெரிய தட்டு. ஏன்னா எனக்கு சர்ஜரி முடிஞ்சதுலேருந்து நல்லா டிஷ்வாஷ் வந்து பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. டிஷ்வாஷருக்கு செட் ஆகிற மாதிரி செராமிக் பிளேட்ஸு ப்ளஸ் வந்து நார்மல் டின்னர் பிளேட் அது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டால் கேபினெட்டை எடுத்து போட்டதுக்கப்புறமா எனக்கே மலப்பாக இருந்தது, எப்படா இதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்போதுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப ஒன்றை எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நமக்கு திரும்ப அந்த இடம் கிளியர் ஆகும், நம்ம மற்ற இடத்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து அந்த டால் கேபினெட்லேருந்து எடுத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னாக்கா நம்ம ஏனோ தானோன்னு ஏன் போடுவானே, நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எம்டி டூர் பண்ணியிருக்கேன். நான் கிச்சன் வந்து எம்டியாக வச்சுருந்து இதை இங்கே வைக்க போகிறேன், இதை இங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, கிச்சன் இப்போ வந்து நம்ம ரெனோவேட்டும் பண்ணியிருக்கோம், 1 இயர் தான் ஆகுது. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு வீடு ஒரு இன்ஜினியரோட கைடன்ஸ் இல்லாமல் நம்மளே பண்ணதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருந்தது. அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம, ஏன்னா இன்டீரியர் ஒர்க் நடக்கிறப்ப எப்போதுமே டஸ்ட் வந்து வரும். ஸோ அப்போ ஒரேடியாக டஸ்ட்டாக சேர்ந்து இந்த டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷன் செட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த மைக்ரோவேவ் அந்த பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சேஞ்சஸ் தான் கிச்சனில். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கிச்சன் டூருக்கும் இப்போக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். நான் சீக்கிரமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டு கிச்சன் டூர் வந்து போடுறேன். அது கண்டிப்பாக பெரிய பெரிய ஆர்கனைசர்ஸ் வச்சோ இல்லை வந்து உங்களுக்கு நிறைய திங்ஸ் வச்சோ கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரொம்ப நீட்டாக மினிமலாக எப்படி இருக்கும் ஒரு கிச்சன் வந்து இப்படி இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்
ஒர்க் பண்ணுறப்ப பெரிய ஹெக்டிக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டீக்ளட்டர், பெரிய பெரிய ஃப்ளாஸ்க்கு, இந்த மாதிரி பொங்கல் செய்கிற பானை, உருளி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம டாப்பில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துலலாம் நிறைய காக்ரோச் குட்டி குட்டியாக முட்டை வந்து போட்டிருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு பிளான் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப குனிஞ்சு எடுக்கிற இடத்துலையும் சரி, ரொம்ப நம்ம பெண்ட் பண்ணி எடுக்கிற இடத்துலையும் பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியான திங்ஸை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அதை உள்ளே தேடிட்டு இருக்கிறதுக்கு பெரிய ஐட்டம்ஸாக எப்போதுமே வந்து அந்த பேஸ் கேபினெட்டில் வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை எடுக்கிறதுக்கும் சரி வைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய கோதுமை மாவு இப்போ வந்து வீட்டில் இன்டீரியர் ஒர்க் நடந்ததுனால என்னால் மாவு கோதுமை வாங்கி அரைக்க முடியல. அதனால் இந்த மந்த் மட்டும் கொஞ்சம் கடையில் வாங்கி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே டஸ்ட் இருந்தது. அது ஜஸ்ட்டு அது நமக்கு இன்டீரியர் டஸ்ட்டு தான் அப்படிங்கிறதுனால அதை ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சு நல்லா க்ளீன் பண்ணாலே வந்து க்ளீன் ஆகிடுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சிங்கிளில் வந்து பண்ண முடியல. இந்த ஆஃப்டர் சர்ஜரி பண்ணி ஒரு 3 months ஆகுது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக எஃபோர்ட் போட்டு பண்ண முடியல, கொஞ்சம் அந்த டயர்ட் ஆகுது. ஸோ அதனால் சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ இந்த மைக்ரோவேவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வைக்கிறது ரொம்ப ஹெவி, எனக்கு வந்து 2 கையால் தூக்கி வைக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களோட சப்போர்ட் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம், ஏன்னா அவங்க இருக்கிற அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன மேஜிக்குமே இருக்குது, அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது, பட் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து நடக்குது. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒய்ஃப் வந்து ப்ரௌடாக பேசுவாங்க. சில பேர் அவங்க என்ன வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த சும்மா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது எதனாலன்னா மேக்ஸிமம் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா ஒர்க்கு, க்ளீனிங் ஒர்க்கு, ஹெவி ஒர்க்கு எல்லாத்தையுமே வீக்கெண்டில் வீட்டில் இருக்க ஃபேமிலியோட ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடிச்சு வச்சுடுவாங்க. ஆனால் அதை வந்து அவங்க இருக்கிறப்ப நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள். சும்மா தானே இருக்க, தண்டமாக தானே இருக்க அப்படின்னு சொல்கிறத அவங்களே வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ நான் இது வந்து 2 டைப் ஆஃப் பீப்புளையுமே வந்து பார்த்துருக்கேன். ஓகே, எப்படி இவங்க வந்து இவ்வளோ ஒய்ஃபை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்கள ரொம்ப, ஏன்னா அந்த 5 நாளும் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப வேலை வாங்க வேண்டாம், பட் சின்ன சின்ன சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சில பேருக்கு ஓன் இன்ட்ரெஸ்டே இருக்கும் இந்த மாதிரி கிளீனிங்காக ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. அது ஓகே, தானாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஓகே. ஒரு வீடியோவை பார்த்துட்டு இவங்க பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிங்கன்னாக்க கடுப்பாயிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வீட்டிலலாம் என்ன சும்மா தானே இருக்க, காலையிலேருந்து என்ன பண்ணுறா அப்படிங்கிறப்ப வீட்டில் இருக்கிறப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சு பாருங்கள். அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமா நீங்களே கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போல்லாம் நம்மளை அப்படி சொல்கிறதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டில் சும்மா இல்லை, நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருக்கீங்கிறத நீங்களும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ எண்டில் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் இந்த ஃப்ரிட்ஜை வந்து மேலே டாப்பில் வந்து தொடச்சி கொடுத்தது, ப்ளஸ் வந்து டிஷ்வாஷரை தொடச்சி கொடுத்தது, அந்த கேபினெட்லாம் வந்து லைட்டாக மேலே வந்து தொடச்சி கொடுத்ததெல்லாம் அவங்க தான் தொடச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக நான் எல்லா திங்ஸையுமே மேலே வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு குப்பையில் போடுறது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு ஒரு தடவை அப்படியே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். டென்ஷனாக இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளோட டென்ஷன்லாம் அந்த டீக்ளட்டரான திங்ஸோடையே சேர்ந்து வெளியில் போயிருக்கும், இல்லைன்னா நம்ம மாற்றி வச்ச திங்ஸோடையே வந்து அது அப்படியே வந்து போயிருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முடிச்சுட்டு அப்படி வந்து சுற்றி பார்க்குறப்ப அப்பாடா இது நம்மளோட கிச்சன், அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன்னு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சமைக்கவே ஆசையாக இருந்தது. இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறமும் ஓகே நம்ம வெளியில் வாங்க வேண்டாம், ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கிறப்ப வந்து பருப்பு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் வச்சுட்டு கொஞ்சோண்டு சுண்டலுக்காக ஊற போட்டிருந்தேன். அதையுமே வந்து வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு இன்றைக்கி டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போனது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.